அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுந்த திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்வினை, தீவினை அல்லது ஜென்மபந்தம் அல்லது கர்மபந்தம் என்று சொல்வார்கள். அதாவது மூதாதையர்கள் செய்த செயல்கள் மூலம் நம்மை தாக்கக்கூடிய சாபங்கள் அல்லது நாம் செய்கிற செயல்கள் மூலம் நமக்கு வருகிற சாபங்கள், இவை எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார். நம்மளுடைய பாவங்கள் மாத்திரமல்ல, நம்மளுடைய சாபங்கள் மாத்திரமல்ல, அதாவது நம்மளுடைய பலவீனங்கள், நம்மளுடைய தரித்திரம் எல்லாவற்றையும் அவரே ஒரு மனிதனாக பிறந்து அவரே சுமந்து கொண்டார். சிலுவையில் சுமந்து நமக்காக ஒரு அடிமையின் கோலம் ஏற்று சிலுவையில் பலியாகி 3ஆம் நாள் மீண்டும் உயிரோடு எழுந்தார். இப்படிப்பட்ட தெய்வத்தை தான் இந்த உயிர்த்தெழுந்த நன்னாளை அவருடைய பிறப்பின் நற்செய்தி கொண்டாடுவது போல அவருடைய உயிர்ப்பின் நற்செய்தினாலையும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் உலகம் முழுவதும். பாரதியார் சொல்லுகிறார், தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான், பார்புகள் ராமனும் ஆற்றில் வீழ்ந்தான், ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான், எழுந்து உயிர்த்தனன் நாள் ஒரு 3 நேச மாமரி மகதலேனா நேரில் இச்செய்தியை கண்டாள் என்று. தேசத்தில் இது உட்பொருள் கேளீர், தேவன் வந்து நமக்குள் புகுந்தே நாசமின்றி நம்மை நித்தம் காப்பார், நம் அகந்தையே நாம் கொன்றுவிட்டாள் என்று பாரதியார் சொல்கிறார். அதாவது மொழிகள் பல இருக்கும், ஆனால் பொருள் ஒன்று. இப்போ தண்ணீரை எடுத்துக்கொண்டோமானால் நான் தண்ணீர்னு சொல்லுவேன், ஒருத்தவங்க ஆங்கிலத்தில் வாட்டர்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க வெள்ளம் சொல்லுவாங்க, ஒருத்தவங்க பாணி சொல்லுவாங்க. அதுபோல தான் தமிழில் ஈசன் தென்னாட்டில் சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவை தென்னாட்டில் ஈசன் என்று பெயரில் அழைத்திருக்காங்க. தமிழில் இயேசு என்று சொல்வார்கள், வடமொழியில் ஈஸ்வர் என்று சொல்கிறாங்க, எபிரேயத்தில் யெசுவா அப்படின்னு, அரபி மொழியில் ஈசா என்று சொல்வார்கள், கிரேக்கத்தில் ஈசஸ், ஆங்கிலத்தில் ஜீசஸ். இப்படி தான் பல மொழிகளில் பல தரப்பட்ட மொழிகள் ஒவ்வொரு மொழியிலையும் ஒவ்வொரு நாமத்தை சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அழைத்திருக்கிறாங்க. இந்த தென்னாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஈசன் என்ற பெயரில் அழைத்திருக்கிறார்கள். இதை தான் பாரதியார் சொல்லுகிறார், தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான், பார்புகள் ராமனும் ஆற்றில் வீழ்ந்தான், ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான், எழுந்து உயிர்த்தனன் நாள் ஒரு 3 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த ஈசன் யார்? இயேசுகிறான் தான். இந்த நாளில் நமக்காக உயிரோடு எழுந்த இயேசுவை இந்த நினைக்கிற இந்த நல்ல நாளில் பாரதியார் சொன்னதையும் நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான். கண்ணன் ஜாரசிங்கிற ஒரு வேடன் காட்டில் இருக்கும் பொழுது கண்ணனை ஒரு மான் என்று நினைத்து ஒரு கணையை அவர் மேலே தொடுத்ததினால் அவர் மாண்டு போகிறார். பார்புகள் ராமனும் காட்டாற்று வெள்ளத்தில் இறந்து விடுகிறார். ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான், எழுந்து உயிர்த்தனன் நாள் ஒரு 3 என்று சொல்லுகிறார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசுதான் இந்த ஈசன். இயேசுவை தான் இந்த தென்னாட்டில் ஈசன் என்று அழைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தெய்வத்தை நம் இருதயத்தில் வந்து வாசம் செய்யும்படி நாம் விரும்புகிற பொழுது அவர் நம் இருதயத்தில் வந்து வாசம் செய்கிற ஆவியான தேவன் நம் எல்லாவற்றிலும், எல்லா தீங்குக்கும், எல்லா பாவத்துக்கும், சாபத்துக்கும், ரோகத்துக்கும் எல்லாவற்றையும் நம்மளை நீக்கி போட்டு நம்மளுடைய எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் சுமந்து கொண்டபடியினால் நாம் வந்து மகிழ்ச்சியோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, இந்த சுகத்தோடு, பலத்தோடு இந்த உலகத்தில் வாழ நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்களும் உங்கள் இருதயத்தில் அழைத்து பாருங்கள். ஆண்டவரே, என்னை வந்து நீங்கள் எங்கள் இருதயத்தில் வாசம் செய்யுங்க, உங்களை நான் விரும்புகிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த இறைவன் நீர் எங்களுக்காக வந்து உயிரை கொடுத்திருக்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் போதும். ஆண்டவர் உங்களை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். God bless you to all.